அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹல்வா பூரி. இதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாதாம் பருப்பை தனியாக எடுத்து இந்த மாதிரி கையில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தாலே அந்த தோல் தனியாக கலந்து வந்துடும். இப்போ இந்த வேக வச்ச பாதாம் எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா அல்வா ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு பாதாம் பேஸ்ட்டு, கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு சர்க்கரை நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்ததுனால ஒரு 200 கிராம் மட்டும் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு அதிகமான சர்க்கரை வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த அல்வா பூரியை பிரியாணி கூட தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் 2 ஸ்வீட் ஆச்சுன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் ஒரு மைல்டான ஸ்வீட் இருந்தால் போதும். இந்த அல்வா பூரியை நல்லா ரெடி ஆகிறதுக்கு இந்த பூரி அல்வா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். அதுக்குள்ளே நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இங்கே அல்வா கொஞ்சம் அதை விட முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆகி நல்லா திரண்டு வரணும். இந்த அல்வா பூரி ரெடி பண்ணது கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பபுள்ஸ் மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை அல்வா இந்த மாதிரி கட்டியாக ஆனோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கட்டியாகணுன்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் இதை விட நல்லா கட்டி பதத்துக்கு இருக்கும். இதை நீங்கள் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூரி மாதிரி ரெடி பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஆயிலில் போடும் போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் அல்வா நல்லா கட்டி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவில் பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக அல்வா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்போக் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு டிசைன் கிடச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா ஃபோல்டாகி எல்லாம் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறவு இதில் ஆயில் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க ஹீட்டு. ஏன்னா கருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தொட்டு சாப்பிட பிரிஞ்சு அடுத்த வீடியோவில் போடுறேன்.